தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4K ஆக்ஷன் கேமரா பற்றின ரிவ்யூ அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு குவாலிட்டிலாம் எப்படி நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். வெயில் செம்மையாக வெளுத்து வாங்குது, வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஆக்ஷன் கேமரா ஃபுல் கிட்டு நாய்ஸ் ப்ளே ஸ்பெஷல் எடிஷன், அதாவது நாய்ஸ் ப்ளே எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கீழே அவங்க மெயினாக என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் ரிமோட் ப்ளஸ் 30M வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் இருக்குது. இந்த ஹவுசிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. மேலே வைஃபை கண்ட்ரோல் 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க மெயின் கண்டென்ட்டு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்போ எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் 4K கேமரா, அது அந்த வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் சொல்லியிருந்தாலும் அதுவும் செட்டாகவே வந்திருக்கு. இதில் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லாவே இருக்குது. கேமராவும் இங்கே ஓப்பனில் கிளியராக இருக்குது. மேலே இதோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியோட லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே கிளியராக கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்போ தான் அவுட்புட் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆக்ஷன் நாய்ஸ் ப்ளே கேமரா ஏதோ ஒன்று. ஸோ இதில் என்னென்ன ஆக்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, அதான் மோடோ மாற்றிக்கிறதுக்கு. அதை தவிர்த்து மேலே ஆன் ஆஃப் பட்டன், ஓகே பட்டன் இருக்குது, இந்த வைஃபை LED இண்டிகேஷன் இருக்குது. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அதில் அப் டவுனில் பார்த்தீங்கன்னா வைஃபை சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ வைஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். மேலே இதோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், USB கேபிள், HDMI சப்போர்ட் இருக்குது, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. இல்லை மெமரி கார்டு உங்களால் 64 GB வரைக்கும் போட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஆன் பண்ணலாம். பேட்ரி கம்பார்ட்மெண்ட் பார்க்கல, இதுதான் பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு. 1150 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் மேலே அவங்க சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம் வரைக்கும், அதாவது ஒரு 2.25 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேட்ரி. இந்த பேட்டரியில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது எதுவும் பிரிச்சிடாதீங்க. ஸோ பேட்ரி இன்செர்ட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதோ சீல் நினச்சி பிரிச்சிட போகிறோம். கொடுத்து நான் திரும்ப லாக் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் கைடு இருக்குது. இது நம்மளுக்கு எப்போவும் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்ன சொல்கிறது, பைக் ஹேண்டில் கூட நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணலாம். அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த காம்போவாக நம்ம இதில் உள்ள லாகின் லாக் பண்ணிவிட்டு இந்த ஊக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஹெல்மெட் லாக்காக மாறிடும். கீழே அந்த ஹெல்மெட் லாக்கில் இதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கரை நம்ம ஹெல்மெட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாக், அந்த இருக்கு லாக்கு. ஸோ அந்த லாக்கை இதில் மாட்டிட்டு இதில் உள்ளே லாக் பண்ணிட்டோம்னா இதில் நீங்கள் உங்களோட கேமரா, ஆக்ஷன் கேமரா, அந்த ஆக்சரிஸோடு சேர்த்து எப்படி மாட்டி இதில் உள்ள கேமரா வச்சுட்டு போகலாம். ஸோ ஹெல்மெட் மோஸ்ட்லி கருடாக தான், ரொம்ப கர்வாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் கரெக்டாக ஒட்டாது. ஸோ கரெக்டான இப்போ சைஸில் பார்த்து கரெக்டான ப்ளேஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஹெல்மெட்டில் கொஞ்சம் பேக்கில் ப்ளேஸ் பண்ணி ஹெல்மெட்டு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட்டு. மேலும் ஒரு 2 ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோதான். மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா ரிமோட். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் ரிமோட் தான் நினைக்கிறேன், இருக்கா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பாக்ஸில் எதுவும் போடலை, நானாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஃபோட்டோக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாய்ஸ் ப்ளே ஸ்பெஷல் எடிஷன். ஃபஸ்ட் இந்த கேமராவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பரைஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HDH. கீழே இதிலே பார்த்தீங்கன்னா மைக்கும் இருக்குது, உங்களுக்கு சின்ன ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது அவுட்புட் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா இதோட ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 4K மோட் இருக்குது.
சரி, இந்த கேமராவோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் 30 ஃப்ரேம் ஒரு செகண்டில். அதே மாதிரி 2.7K ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் 720. இந்த 1080 பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ஃப்ரேம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும், 30 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து 780p போனீங்கன்னா ஸ்லோ மோஷன் அதில் தான் உங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஸ்லோ மோஷனால் 120 ஃப்ரேம் தான், 120 ஃப்ரேம்ஸில் தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபோட்டோன்னு போனீங்கன்னா 8 மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் வரைக்கும் உங்களால் ஃபோட்டோவும் எடுக்க முடியும். இதுதான் அந்த கேமராவில் உள்ள மெயின் ஃபியூச்சர்ஸ்னு சொல்ல முடியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 1150 mAh கொடுத்துருக்காங்க. அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம் வரைக்கும் எடுக்க முடியும்னு. அது 150 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் அவங்க சொன்னது. இருந்தாலும் அவ்வளோக்கு வருதானு நம்ம பார்க்கணும். சரி, இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 4Kலையும் வீடியோ சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். அதுக்கடுத்து 720லையும் எடுத்து பார்க்கலாம். ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபுல் ஹெச்டியில் பாருங்க 1080pல. ஸோ இந்த சின்ன ஸ்க்ரீனில் வச்சு என்னோட இதில் எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது கலர்னு என்னால் கிளியராக சொல்லிட முடியாது. நான் எடுத்து முடிச்சுட்டு எல்லாமே சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட மைக்கில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4Kல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதே ஏரியா அதே லொக்கேஷனை ரெசல்யூஷன் மட்டும் மாற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த 1080க்கும் இது 4Kக்குள்ள வித்தியாசம் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களோட பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்து இதில் எதுவும் இப்போ டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 4K 1080 பிக்சல் ப்ளஸ் இந்த 720 ஸ்லோ மோஷன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் இது ஒர்த்தா இல்லைன்னு. ஸோ இருந்தாலும் என்னோட கணிப்பை நான் சொல்லிடுறேன். ஸோ 4K பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக 4K நம்ம மைண்டில் வந்துச்சுன்னா நம்ம யூடியூப்லாம் வீடியோ பார்த்தோம்னா அப்படியே கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு 4Kல ஒரு அட்ராக்டிவ் அந்த மைண்ட் செட்டோட தான் நான் எதிர்பார்த்தேன் இதில். ஸோ எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதான் 4Kங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் நான் எதிர்பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக கிடைச்சானா அவ்வளோ கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோ கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் ஷார்ப்னஸ்ஸு ஏதாவது மூவ்மெண்ட்டில் எடுத்தோம்னா ஒரு கிளாரிட்டி அது மாதிரி இதில் நிறைய இடங்களில் மிஸ் ஆகுது. 1080 பிக்சலுக்கும் 4Kக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியல இந்த கேமராவில் எடுத்த வீடியோவில். இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆக்ஷன் கேமரா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த லாங்கில் இந்த ட்ராவல் போகிறவங்க டூரிஸ்ட் போகிறவங்களுக்குலாம் இது ஹெல்மெட்டில் மாட்டிட்டு போனீங்கன்னா ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் கவர் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு குவாலிட்டியாக ஒரு டீட்டெயில்டாக ரொம்ப குவாலிட்டியாக எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக முடியாது. என்ன தான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். ஸோ அந்த 4000 ரூபாய்க்கு அந்த 4K ஒருத்தானா கண்டிப்பாக ஒருத்தனே சொல்ல முடியும். அந்த வீடியோஸ் 1080 வீடியோ ஸ்லோ மோஷன் எல்லாமே கண்டிப்பாக ஒருத்தனே சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் ப்ளே நாய்ஸ்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலம் இந்த வைஃபை பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனில் லைவ் பார்த்துருக்க முடியும். இன்கேஸ் கேமரா வச்சுட்டேன் இந்த லைவில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் டிலே ஆகுது. ஸ்ட்ரீமிங்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் அதை இந்த லைவ் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மாட்டினேன். இருந்தாலும் இது வந்து 170 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிளாக கவர் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எதை கவர் பண்ணுது ஹெல்மெட்டு மறைக்குதாங்கிறது தெரியல. அது அந்த டயத்தில் மட்டும் வைஃபை கனெக்ட் பண்ணி பொசிஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை லாங் டைம் நீங்கள் லைவ் பார்க்க முடியுமானா பார்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் லேகிங் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். சோனியோட லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோனி லென்ஸாக இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா சோனினாலே நம்ம ஒரு இந்த லெவலில் வச்சுருக்கோம். ஸோ அந்த லென்ஸை வச்சு கேமரா குவாலிட்டியும் ஆவரேஜாக இருக்குது. என்ன தான் இதில் நான் மைனஸ் சொன்னாலும் இதோட ப்ரைஸ் 4000ங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அந்த லெவலில் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக் சப்போர்ட்டும் இருக்குது. இதுலேயே சின்ன ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியூ உங்களால் பார்க்க முடியும். சரி, இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இந்த இதில் தனித்தனியாக சொல்கிறேன் ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ இதில் தெரிஞ்சு ப்ளஸ்ன்னு என்ன தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 16 MB எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்குது. கலர்ஸ்லாம் அதிகமாக காமிக்கலாட்டியும் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்குது. மேலும் உங்களுக்கு கொடுத்துக்க ரிமோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னல. அது மாதிரி நீங்கள் கேமரா மாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் போகும்போது எத்தனை டைம் வேணாலும் கண்ணை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டே போகுது. இருந்தாலும் ஸ்பீடாக இப்போ பைக்கில் நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த டைம் ஸ்லாப் அதாவது ஹை ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒரு
கிளியரான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிதானமாக பொறுமையாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பைக்கில் போனீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு பைக்கில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4K விட எனக்கு 1080 வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா 4K 1080 எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரில இந்த கேமராவில் எடுத்தது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் 4K இருக்குது, இருந்தாலும் 1080 எடுக்கிறது டீசெண்டாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் மைக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது உங்களால் சவுண்ட்ஸும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், அது ப்ளஸ்னே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுண்டு தேவைன்னா மட்டும் நீங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதிலே ஆஃப் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை எடுத்தீங்கன்னா சவுண்டு தேவையில்லாத பட்சத்தில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா 150 மணி நேரங்கிறத 150 நிமிஷங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ண முடியும், அதை ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ண முடியும் வீடியோ. இதே சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மேபி முன்னப்பின்னே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து அவங்க அதுக்குன்னு கொடுத்த சப்போர்ட்டிவ் ஆப்பு ப்ளஸ் வைஃபை சப்போர்ட் இதெல்லாம் ப்ளஸ்னே சொல்ல முடியும். ஏன்னா எல்லா டயத்துலையும் நம்ம கேமரா லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே உங்களால் ஸ்ட்ரீமிங் பார்த்துக்க முடியும். அதுவும் 200 MB வரைக்கும் அளவுள்ள ஃபைல் மட்டும் தான் நீங்கள் லைவாக பார்க்க முடியும். இல்லைனா மற்றெல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் எதுவும் மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் நான் எதிர்பார்த்த அளவில் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எதிர்பார்த்த அளவு இதில் 4K ரெக்கார்டிங் இல்லை, ஆனால் 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் ஸ்லோ மோஷனில் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 120 ஃப்ரேமில் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னா. ஏன்னா இப்போ அதே நம்ம இன்னும் ஸ்லோ மோஷனை எடிட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் பார்த்தேன். பட் அது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வீடியோவில் சாம்பிள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மேலே ஓகே பட்டன், கீழே மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4K நான் சொன்ன மாதிரி 2.7K 1080 பிக்சல் அது மாதிரி நிறைய மோடு இருந்தாலும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ மோடு தான் எடுத்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சஸ் பண்ணுற எல்லாமே நீங்கள் ஃபோட்டோவோட சேஞ்ச் பண்ணாலும் பிக்சல் சேஞ்ச் அதாவது மெகா பிக்சல் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோட சேஞ்ச் பண்ணால் எல்லாமே 1 by 1 தான் போக முடியும். நீங்கள் இப்போ வீடியோவிலேருந்து அடுத்து ஃபோட்டோவுக்கு வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதில் முடிச்சுட்டு திரும்ப வீடியோட 4Kலேருந்து 1080 மாற்றலாம்னா வர முடியாது. இப்போயே போய்ட்டு லாஸ்ட்டில் எக்ஸிட் கொடுத்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்து இப்படியே சுற்றிட்டு தான் இருக்கணும். ஏன்னா பட்டன்ஸ் இதில் அதிகமாக கொடுக்கல. ஸோ அதுக்கு 4-way ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அப்பு டவுனு ஓகே பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் சின்ன ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 4K கேமராவுக்கு ஃபுல் ஆக்சரிஸ் கிட்டோட கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த கிட்டோட வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸாக இருக்கும். மேலும் ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு அந்த ரிமோட் ஆக்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வீடியோவில் 4K தான் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, 1080 எடுத்தாலும் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா 4Kயில் பார்க்குறதுக்கு ஒரு 4K மானிட்டர் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த லெவலாம் போக மாட்டேன். 4000 பட்ஜெட்டுனால ஒரு 1080 எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒருத்தா இருக்குது. நீங்கள் கொடுத்த 4000 1080 பிக்சல்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வேண்டாம் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா 4K தான் போவோம். இருந்தாலும் அந்த 4Kயில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைக்கல. 4Kயில் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, எதிர்பார்த்த அவுட்புட் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஸோ அந்த சின்ன விஷயங்களுக்காண்டி இது பண்ணலாம். மேலே அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் திடீர்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எடுத்தாலும் அதுக்கு ஒரு 15 செகண்ட் நீங்கள் செலவு பண்ணால் தான் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்க்கான மோடுக்கே போக முடியும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. ஸோ வாங்கணும்னு ஐடியா இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள், வாங்க வேணும்னா இதை இப்போ எடுத்துக்கிறேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸை மாற்றலாம், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த வீடியோ மூலம் மாற்றலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். இதில் வழிகள் இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த கேமரா பற்றி சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் தரலாமல் அன்லைக் பண்ணுங்கள். பிடிக்காதுன்னு நம்பிக்கை தான், பண்ண மாட்டேங்க நம்பிக்கை தான். மற்றபடி நம்ம தமிழ் டெக்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் ஒன்றே கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.